ஹாய். ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மாதிரி பார்த்துடலாம். எப்படி நம்ம சொன்ன லெவல்ஸ்க்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக சப்போர்ட் பண்ணி அது வந்து எக்ஸாக்டாக எங்கே ரியாக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கான ரீசன் அண்ட் லாஜிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். காலையில் 7:48க்கு நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் போடுறேன், அது மாதிரி நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ 7:48 வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்தது. ப்ரீவியஸ் டே கேப் அப்க்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனாலுமே ரிவர்சல் ஆச்சு, கீழே வந்தது. ஓகேங்களா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஆல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 7:57க்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், டுடேஸ் நிஃப்டிஸ் அப்ரோச் ஜோன். 8 மணி வாக்கிலேயே நான் வந்து மெசேஜ் போட்டுடுறேன். இங்கே தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப்ரோச் ஆக போகுது. பை சைடு கட் ஆச்சுன்னா மேலே வந்து இது அப்ரோச் ஆகும், செல் சைடு கட் ஆச்சுன்னா கீழே இது அப்ரோச் ஆகும் அப்படிங்கிறது எவ்ரிடே நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, எப்படி எக்ஸாக்டாக இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத ஃபர்தராக பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் 8 மணிக்கு நான் மெசேஜ் போடுறேன், வாட்ச் கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ஷன் அன்டில் ப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறது நான் மெசேஜ் போடுறேன். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கிஃப்ட் நிஃப்டி வந்து அந்த ஜோனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, சைட்வேஸ்லேயே இருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இந்த 9:15 வரைக்குமே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருந்தது. ஸோ நோ நியூ லிக்விடிட்டி ஆஸ் பர் ப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரீ மார்க்கெட் படி புதுசான லிக்விடிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 9:08க்கு ப்ரீ மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வந்து நான் போடுறேன் நிஃப்டியோடது. ப்ரீவியஸ் டே வரைக்கும் 158 ஐ திங்க் 158 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஒரு டவுனில் இருந்தது. கரெக்டாக? ஸோ இங்கேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 158 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த வாக்கில் வந்து மார்க்கெட்டு நமக்கு ஒரு டவுனில் இருந்தது. கரெக்டுங்களா? ஸோ 158 சம்திங் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் காட்டிச்சு. பட் இந்த மார்க்கெட், அதாவது ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்து 158 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் காட்டுச்சு. பட் மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்ததுமே இந்த 69 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் காட்டுச்சு. அந்த 69 பாயிண்ட்ஸ் என்னங்கிறத இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டு இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுமே அவங்க கண்ட்ரோலில். கேஷ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுமே அவங்களோட கண்ட்ரோலில் வந்த பிறகு அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, ஓகே இங்கே ஓப்பன் பண்ணணும், இங்கே க்ளோஸ் பண்ணணும், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஷோட கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ணி. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நேற்று இங்கே க்ளோஸ் ஆச்சு, மார்க்கெட் வந்து இந்த ப்ரீ மார்க்கெட்டில் காட்டினது. ஓகேவா, இந்த ப்ரீ மார்க்கெட்டில் காட்டினது அந்த 69 பாயிண்ட்ஸு. இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி